ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹோம் குக்கிங் சந்தியா. டுடே ரெசிபி பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தயிர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. அரிசி தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அரிசி தேவையான அளவு எடுத்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் டபராவில் செய்கிறதுனால டபரா வச்சுருக்கேன். எண்ணெய், டால்டா உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம், வேணான்னா விட்டுருங்க. நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு பட்டை இலை, ஏலக்காவும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகாய் போடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. தக்காளி கொஞ்சம் தேவையான அளவு தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நாம் வதக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பட்டையும் லவங்கமும் சேர்த்து மொத்தமாக அரைச்சிருக்கோம். அதை நீங்கள் சேர்த்து கலந்து அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 minutes அப்படியே வதக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இழந்து வச்சுருக்கோம். அதையும் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நீங்கள் அரிசியை போடுங்க. அரிசியை போட்டு நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நீங்கள் தம் போடுங்க. அது வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். இப்போ வெந்துடுச்சு. இப்போ நம்ம அதை கரண்டி வச்சு நல்லா கிளறி விடலாம். தண்ணி இருக்குதா பார்க்கலாம் தம் போடுறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம தம் போட போகிறோம். ஒரு தவா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தம் போட்டாச்சு. இப்போ ஒரு சைடு எக்கு நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ தம் போட்ட பிரியாணி பாருங்கள். புதினாவை மேலே தூவி விட்டுருக்கோம். இப்போ பிரியாணி வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். பிரியாணி நல்லாவே வெந்திருக்கு. நல்லா பூ போல் அழகாக உதிரியாக வருது பாருங்கள். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கறி நல்லாவே வெந்திருக்கு. இப்போ சுவையான பிரியாணி ரெடி. சிக்கன் 65, முட்டை, தயிர் பச்சடி. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுடைய அனைவரும் ஆதரவும் எங்களுக்கு வேண்டும். தேங்க்யூ.